நம்ம வந்து இந்த நாடா கட்டில் பின்ன போகிறோம். அதுக்காக பின்னுறதுக்கு நாடா எடுத்துகிட்டு வந்துட்டோம். இது பழைய கட்டில் என்ன பண்ண போகிறோம், இது பின்ன போகிறோம். பழைய கட்டில் எல்லாத்தையும் இப்போ அவுக்கணும். அதுக்கு என்ன சொன்னால் அது கீழே வச்சுட்டு எம்பி இடிக்கணும். ஐயோ அவ்வளோதான் பிடிச்சாச்சா. இப்போ கத்திரிக்கோள் போடுற வேலை மிச்சம். அவ்வளோதான். ஓகே பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வர அளவுக்கு இருக்கணும். ஓகேவா? அடுத்து ஈஸியாக கட் பண்ணிடலாம். பார்க்குறது புது கட்டில்னால் பிரச்சனை இல்லை. இதே மாதிரி பழைய கட்டில் யூஸ் பண்ணும் போது அதில் துரு பிடிச்சிருக்கும். அது திரும்பி திரும்பி கட்டுறதால இந்த நாடா அறுந்து போக வாய்ப்பு இருக்குது. அதனால் பழைய கட்டில் செஞ்சு பண்ணும்போது அதை கொஞ்சம் தொடச்சி க்ளீன் பண்ணிவிட்டு இதே மாதிரி டேப்பை சுற்றிட்டு அதுக்கு மேலே நீங்கள் புது நாடாவை கட்டினீங்க அப்படின்னா அதுக்கான லைஃப் இன்னும் கொஞ்சம் நிறையா வரும். மழை பெஞ்சாலும் அது ஒன்றும் ஆகாது, துரு பிடிக்காது. கடைசியாக கட்டில் கட்டி முடிச்சாச்சு. இரவுலலாம் வீடியோ எடுக்க முடியல. பாய்.